Blossom Petals Channel. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு எப்படி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பெரியவங்களுக்குன்னா நமக்கு தெரியும், மிக்சியில் அடித்து அந்த மாதிரி கொடுத்துக்குவோம். சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். இது எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம கிரேப்ஸ் ஜூஸும் மாதுளப்பழம் ஜூஸும் எந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மாதுளப்பழமும் கிரேப்ஸ் ஜூஸும் ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேப்ஸ் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கிரேப்ஸ் நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிரேப்ஸ் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி மசிக்கிறதுக்கு ஒரு வச்சுக்கோங்க. மசிக்கிறதுக்கு இல்லாதவங்க நம்ம வீட்டில் சாதா ஸ்பூன் இருக்குல்ல, அது கூட எடுத்துக்கலாம். இல்லை கை வச்சு கூட நம்ம நசுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இது கூட நம்ம சுகரோ வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே இது பண்ணி கொடுத்தா போதும். ஏன்னா சுகர்லாம் சேர்த்தோன்னா நம்ம பெரியவங்களுக்கு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கோம். சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்க வேணாம். இப்படி ஃப்ரெஷ் ஜூஸாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ இதுவே உங்களுக்கு இந்த குட்டி கிளாஸ்க்கு ஒரு இவ்வளோ இருந்தால் போதும். குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தை ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தைன்னா ஃபுல்லாக கொடுக்கலாம். இல்லாட்டி ஒரு 1/4 கிளாஸ் கொடுத்தா போதும். சங்கில் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா ஒரு 2 சங்கு ஊற்றினா போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவ்வளோதான் குடிக்க முடியும். அதனால் நம்ம அந்தளவு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா மசிச்சுக்கோங்க. மசிக்கும் போது அந்த சாறு எல்லாமே வெளியில் வந்துடும். நல்லா மசிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணி அந்த இதெல்லாம் இப்படி தனியாக வந்துடும். இன்னும் மசிங்க, அப்போ தான் அந்த இதெல்லாம் தனியாக இன்னும் வரும். இந்த சாரை தான் நம்ம கொடுக்க போகிறோம் குழந்தைக்கு. நல்லா மசிச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஒரு 10 மணி 11 மணி போல் குழந்தைங்களுக்கு இடையில கொடுக்கலாம். கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் பசி தாங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லிக்யூட் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா மசிச்சிட்டோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதை ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரிங்க. அப்போ அந்த சாறு ஃபுல்லாகவே கீழே வந்துடும். இதுலேயும் சாறு இருக்கும், அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மீதி இருக்கதே ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா சாரையுமே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாறு எடுத்துட்டோம். இப்போ நம்ம கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ உங்கள் குழந்தைக்கு இதில் பெரிய சங்காக இருந்தால் ஒரு 2 சங்கு கொடுங்க. குட்டி சங்குனா ஒரு 3 சங்கு கொடுங்க. இல்லாட்டி சில குழந்தைங்க ஸ்பூனில் தான் குடிச்சிக்குவாங்க. சங்கில் குடித்தா அழுவாங்க, ஏதோ மருந்து கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு பயந்து. அவங்கள என்ன பண்ணுங்கன்னா மடியில் படுக்க வச்சு தலை பக்கத்தை மட்டும் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து அழகாக ஊட்டினீங்கன்னா குடிச்சிக்குவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு குடிக்கிறனால ஒரு மாதிரி சப்பி சப்பி கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பாங்க. அந்த மாதிரி கொடுங்க, டேஸ்ட் பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக குடிப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம செஞ்சு கொடுக்குறனால நம்ம குழந்தைக்கு அது ஹெல்த்தியும் கூட. அடுத்து மாதுளப்பழம் ஜூஸ் எந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாதுளப்பழம் எடுத்துக்கோங்க. மாதுளப்பழத்தை நம்ம உடச்சி முத்துக்கள் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துக்கோங்க, மாதுளப்பழம் எடுத்துருக்கோம். ஒரு முழு மாதுளையை உரிச்சிக்கோங்க. உரிச்சிட்டு அதே இதே மாதிரி நல்லா மசிங்க. அந்த சாறு வெளியில் வரும்.
இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் அடித்து அரிச்சு கொடுத்தாலும் கொஞ்சம் சில நேரம் அந்த திருத்திராக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களால குடிக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு குடிக்கும்போது அது விழுங்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா வெறும் சாறு மட்டும்தான் வர்றனால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களும் வந்து குடிப்பாங்க. இன்னொன்று இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறனால உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூட நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், அவ்வளோ சாரும் அப்படியே தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலான்னா ஒரு அரிப்பு எடுத்துக்கலாம், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி அரிப்பு எடுத்துக்கோங்க, அரைச்சி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சாறு மட்டும் அப்படியே வந்துருச்சு தனியாக. இப்போ இதை வந்து நம்ம குழந்தைக்கு ஊட்டுறதுக்காக கிளாஸில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவங்க வந்து விரும்பி குடிப்பாங்க. ஒரு 1.5 வயசுக்கு மேலே நம்ம குடிக்கிற மாதிரி இந்த கொட்டையோடு சேர்த்து மிக்சியில் அடித்து அரைச்சி கொடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவே கொடுத்தா பிரச்சனை இல்லை. என்ன ஆகுனா நம்ம அரைச்சா அந்த குட்டி இது வந்து சிக்கிக்கும் பார்த்திங்களா குழந்தைங்களுக்கு. அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று இந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். இதில் வந்து சுகரோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி கொடுங்க. இது வந்து ஒரு 11 மணி போல் உங்களுக்கு குழந்தைக்கு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பசி தாங்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை வந்து மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன்.